சரி, நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிற தலைப்பு தீம் இஸ் சேம், டிஃப்ரெண்ட் பர்சன். ஆனா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ மைண்ட் ஃபார் அ நியூ சீசன். புதிய காலத்துக்கு ஏற்ற புதிய சிந்தனைகள். ஆமீன் சொல்லுங்களேன். என் கூட ஆமீன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்துங்கன்னா நீங்க ஆமீன் கூட சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஸ்கிரிப்சர் பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் வசனம் 1-6. இதுக்குள்ளதான் நானும் இருப்பேன், நீங்க திருப்பி வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் வசனம் 1-6 இதுக்குள்ளதான் இருப்பேன். என் கூட தமிழ்ல வாசிக்கிறவங்க ஆயத்தமா இருங்க. நான் வாசிக்க சொல்லும் போது நீங்க என் கூட வாசிக்க. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜபா பண்ணிட்டு நம்ம நேரா இன்னைக்குள்ள செஷனுக்கு போலாம். கண்கள் கொடுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க, உங்க இருதயத்துல கைய வச்சு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு இப்ப எனக்கு தேவையான வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லு. நான் எனக்கு எது தேவையோ அது கொடுங்க ஆண்டவரே சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னைக்கு பேச போகிற வார்த்தை நான் அல்ல, கர்த்தர் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறைத்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வார்த்தையை, பேச வேண்டிய வார்த்தையை பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise God. You see, there is a generation that God is rising with a generation with a bold. அதாவது ஆண்டவர் இப்போ உள்ள காலகட்டங்கள்ல ஒரு புதிய சங்கதியை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு போல்டான சங்கதியை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ இந்த புதிய சங்கதியை எழுப்புறதுக்கு ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை என்கிட்டயும் உங்ககிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. நீங்க பழைய வண்டியை வச்சுக்கிட்டு உலகப்புறம் சுத்திட்டு வர போறோம்னா ஒன்னும் பண்ண முடியாது. God is coming out with new skill, new methods, new idea. பரிசுத்த ஆவியானவரு காலங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நகர்த்துவாரு. அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். வாலிபர்களே, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்றால், சில காரியங்களை நீங்க மாற்றிக்கொள்ளும் போது உங்க மைண்ட்ல நீங்கள் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தம் ஆவீங்க. சோ எங்கூட ஓகே பரவாயில்ல, முதல் இந்த வசனத்தை வாசிக்க கூட 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7வது வசனம். நான் வந்து முதல்ல சொன்னேன் 1-6 தான். இந்த 7வது வசனம் வெரி வெரி பவர்ஃபுல். எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கணும். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். என் கூட சொல்லுங்க சீசன். என் கூட சொல்லுங்க சமயம். ஐயா, சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய்யணுமா? A particular season will require a particular things from you. ஏற்ற சில காலங்கள், சில சீசன் உங்ககிட்ட இருந்து சில வித்தியாசமான காரியங்களை எதிர்பார்க்கும். நீ வித்தியாசமானவனாய் இல்லை என்றால் அந்த காலங்களுக்கு, அந்த பர்டிகுலர் சீசனுக்கு நீ பிரயோஜனம் இல்லாதவனாய் போய் விடுவாய். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? திருப்பி அதை வாசிக்கமா. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்றபடி. Hallelujah. Season will demand a different of you or at every different season. உன்னை 10 வருஷத்துக்கு முன்ன எப்படி பார்த்தோமோ அப்ப அப்படியே இருக்கியா? உன்னோட மென்டாலிட்டி 10 வருஷத்துக்கு முன்ன சபைக்கு எப்படி வந்தியோ அப்படியே இருக்கியா? நீ சண்டே ஸ்கூல்ல இருந்து வளர்ந்து வரும்போது எப்படி இருந்து இப்பயும் வாலிபர்ல அப்படிதான் இருக்கியா? You are not ready for this season. கர்த்தரே நினைச்சாலும் உன்னை யூஸ் பண்ண முடியாது. காரணம், you are not ready for this season. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் நேரா பிரசங்கத்தை கண்டினியூ பண்றதுக்கு முன்ன நான் உங்கள்கிட்ட ஒரு சம்பவத்தை, ஒரு சிச்சுவேஷனை சொல்ல விரும்புறேன். இந்த நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க இது நடந்தது கேளுங்க. ஒரு வாலிபன் இருந்தான். இந்த வாலிபனு படிக்கிற ஸ்கூலிங் டைம்ல படிக்கும் போது அவன் வந்து சரியா படிக்கல. அவன் வந்து ஊர் சுத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அங்க போயிட்டு இங்க வந்துகிட்டு அம்மா அப்பாட பொய் சொல்லிக்கிட்டு காசை திருடிக்கிட்டு இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தான். படிக்கிற டைம்ல ஒழுங்கா படிக்கல. சோ அவன் வந்து அவனோட ஸ்கூல் பருவத்தை, ஸ்கூல்ல வந்து முடிக்க முடியல. அவனுக்கு ஸ்கூல்ல இருந்து
ஸ்கூல்ல இருந்து அவனை தூக்கிட்டாங்க, போன் பண்ணிட்டாங்க, போன் ஸ்காலர். அவனுக்கு படிப்பு இல்ல, ஸ்கூல் முடிக்கல, நல்ல கல்வி இல்ல, எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ல. நல்லா கேளுங்க. இப்ப அவன் வந்து வேலைக்கு போக வேண்டிய சீசன் வருது, வேலைக்கு போக வேண்டிய சீசன் வருது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கூட உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு ஒரு வேலை இல்லை. காரணம் என்ன? படிப்பு இல்ல, கல்வி இல்ல, உட்கார்ந்து இருக்கான். அப்ப ஒரு நாள் அவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறான். இந்த மாதிரி இந்த வேலைக்கு சூப்பர்வைசர் வேலைக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பாக்குறான். அவனுக்கு நல்லா தெரியும் அவனோட படிப்பு அறிவுக்கு அவனுக்கு ஆபரேட்டர் வேலை கூட கிடைக்காது. அவனோட படிப்பு அறிவுக்கு அவனுக்கு ஆபரேட்டர் வேலை கூட கிடைக்காது. ஆனா அவன் என்ன பண்றான், சரி பரவாயில்ல, நம்மள தைரியப்படுத்திக்கிட்டு நம்ம போய் வேலை கேட்போம். அவன் போய் வேலை கேட்க போறான். அவனை இன்டர்வியூ பண்ற மேனேஜர் வந்து அவனோட ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு, ஸ்கூலு லீவிங் சர்ட் கூட இல்லையே, என்ன அவனுக்கு எப்படா வேலை கொடுக்குன்னு சொல்லி அவனை 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 என்ன சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணி நயாண்டி பண்ணி அவனை அனுப்பிட்டாங்க. ரொம்ப அவமானத்தோட வரான் அவன். ரொம்ப அவமானத்தோட வந்து வீட்டுக்கு கூட போகாம அப்படியே சாயந்தரம் வரைக்கும் அவன் வெளியிலேயே உட்காந்து அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது ஈவினிங் ஆயிடுச்சு, சாயந்தரமாச்சு. அவன் இன்டர்வியூ போனது காலையில, வீட்டுக்கு போல சாயந்தரமாச்சு. ரொம்ப துக்கத்தோடு, படிக்க வேண்டிய டைம்ல நான் படிக்கலையா, என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, நான் சரியா என் வாழ்க்கைய வந்து ஒப்பு கொடுக்கலையே, நான் ஆண்டவருக்கு பயந்து என் வாழ்க்கையை கொடுக்கலையேன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் கண்ணு முன்னாடிக்கு இருக்கிற ஒரு மால், ஷாப்பிங் மாலை பாக்குறான். அங்க ரெண்டு பெற்றோர்கள், ஒரு பேரண்ட்ஸ் அம்மாவும் அப்பாவும் அவங்களோட சிறிய குழந்தைய கை பிடிச்சு கொண்டு போறாங்க அந்த மாலுக்குள்ள. இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவங்களோட நண்பர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கதை பேசுற இதுல அவங்களே மறந்து அவங்க பிள்ளையோட கையை விட்டுட்டாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ண, அவன் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பிள்ளை என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா படியில இருந்து இறங்கி இறங்கி மெயின் ரோட்டுக்கு வருது. இவன் உடனே ஓடி போய் அந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் அந்த அம்மாவை, அந்த பேரண்ட்ஸ திட்டுறான். என்ன சொந்த பிள்ளைய பாத்துக்க முடியும், அவனுக்கு கதை முக்கியமா அப்படின்னு சொல்லி திட்டுறான். டக்குன்னு அந்த அப்பா திரும்புறாரு. அந்த அப்பா யாருன்னா, காலை இன்டர்வியூ பண்ணார்ல, அவனை இன்டர்வியூ பண்ணி நையாண்டி பண்ணி விரட்டி அடிச்சார்ல, அந்த 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 மனுஷன் தான் வந்து அந்த குழந்தையோட அப்பா. இப்ப அவரை வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு, ஐயோ இவனையா நான் அசிங்கப்படுத்திட்டேன், இவனையா நான் அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லி இவன் என்ன பண்றான், இவர் என்ன பண்றாரு, ஐயா நீ நாளைக்கு திரும்பிய வேலை எடுத்துட்டு வா, நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இவனை கூப்பிடுறாரு. இப்ப இவனை போறான். இவன் போயிட்டு இப்ப அவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு ஸ்டோர்ல வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றாரு. இப்ப ஸ்டோர்ல வேலை வாங்கி கொடுத்ததோட இவன் என்ன பண்றான், படிப்படியா அங்க வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி அந்த மேனேஜரோட நல்ல உறவுல இருந்து சூப்பர்வைசருக்கு மேல நல்ல ஒரு பதவிக்கு வந்து இன்னைக்கு கார் வீடுன்னு செட்டில் ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு காரியம் தானே கேட்க. ஆனா இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், யாராவது ரெண்டு பேர் உங்க மைக்க தொடர்ந்து யாராவது ரெண்டு பேர் இது யாரோட வாழ்க்கையில நடந்திருக்கும்னு நீங்க கெஸ் பண்ண முடியுமா? யாராவது தைரியமா சொல்லுங்க. ஜோயா நீங்க சொல்லுங்க, யாரோட வாழ்க்கையில இது நடந்திருக்கும்? சும்மா கெஸ் பண்ணுங்க. ராங்கா இருந்தா பரவாயில்ல, ரைட்டா இருந்தா கிஃப்ட் இருக்கு. பிரிஷிலா உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவாங்க. தெரியல. கெஸ் பண்ணு யாரோட வாழ்க்கையில நடந்திருக்கு? உங்களுடைய. ஓகே இல்ல, ராங். சரி இன்னொரு ஆள் கெஸ் பண்ணுங்க. இன்னொரு ஆள் யாராவது கெஸ் பண்ணுங்க. ஐ see name ஆஷா. நீங்க கெஸ் பண்ணுங்க ஆஷா. சும்மா கெஸ் பண்ணுங்கம்மா. தெரியல, நோ ஐடியா. உங்க எல்லாருக்கும் தெரியும் இது யாருன்னு. இது யார் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியணும்? கையை தூக்குங்க. மெஜாரிட்டி இருந்தா தான் நான் சொல்லுவேன் யாருன்னு. எத்தனை பேருக்கு தெரியணும்? இதுதான் தமிழ் படம். இது என்ன படம்? தமிழ் படம். உன் வாழ்க்கையில தமிழ் படத்துல நடக்கிற சீன்லாம் நடந்துரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்களும் பாக்குறத பார்த்தா நானும் பயந்துட்டேன், அப்படி யாராவது நடந்திருக்கோன்னு. இதுல வேற சிலர் ஏமேன் வேற ஹல்லேலூயா வேற, நானும் வாயை பார்த்தேன். இதான் தமிழ் படம். தமிழ் படத்துல தான் இந்த சீன்லாம் நடக்கும். நீ உழைப்ப போடணும், நீ வித்தியாசமா இருக்கணும்னா நீ வித்தியாசமா கர்த்தருக்குள்ள வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாபிக். நம்ம முதல்ல பார்த்தோம் 1 சாமுவேல் 10:7 சொல்லுது, காலங்கள்ல என்ன அவன்கிட்ட டிமாண்ட் பண்ணுது அது பிரகாரம் நீ நடந்துக்கணும். So my dear brother and sister, it is time to change your diet.
நீ இது வரைக்கும் எப்படி எடுத்துக்கொண்டிருந்த, இது வரைக்கும் நீ எப்படி வளர்ந்த, இது மாத்த வேண்டிய சூழ்நிலையில நீனும் நானும் இருக்கிறோம். இன்னைக்கு நீ கர்த்தருக்குள்ள வித்தியாசமா நான் மாறணும், என் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வித்தியாசமா இருக்கணும், என் வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய கிஃப்ட்ல நான் வளரணும்னா, கர்த்தர்கிட்ட நீ இன்னும் அதிகமா வேற மாதிரி வளரணும்னா, சில காரியங்கள் ஆண்டவர் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுவார். சில காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும். இன்னைக்கு சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு. 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இது சவுல் கிட்ட சாமுவேல் சொல்றாரு. இது உன் வாழ்க்கையில நடக்கும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில இது நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க? எல்லாரும் ஆசைப்படுவீங்க. ஆனா இது உடனே நடக்கல. சில ப்ராசஸ் அவர் கடந்து போனார். என்ன ப்ராசஸ் அவர் கடந்து போனார்? நீங்க என்ன ப்ராசஸ் கடந்து போனோம்? ஒரு 3 ப்ராசஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த 3 காரியத்துல நீ வித்தியாசமா இருந்துட்டனா, உன்னோட ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்கும், உன்னோட அபிஷேகம் வித்தியாசமா இருக்கும், உன்னை கர்த்தர் பயன்படுத்துறது வித்தியாசமா இருக்கும், நீனே வேற மாதிரி இருப்பலா. ஆமென் சொல்லுவோமா? முதல் காரியம் பார்ப்போம். 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கணும். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். 3வது வசனமா? நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள பூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும். போதும், இங்க நல்லா கேளுங்க. சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு, நீ ஒரு இடத்துக்கு போகணும், நீ ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்ன நீ பெஞ்சமின் என்ற இடத்தை விட்டு தாண்டி போவ. அவர் என்ன சொல்ல வர்றாரு உங்களுக்கு நான் ஷார்ட்டா கதையை சொல்றேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ போனோம்னா உன் தகப்பனோட வீட்டை தான் நீ தாண்டி வரணும். நீ உன்னோட ஊரை தான் நீ தாண்டி போகணும். சாமுவேல் சொல்லுகிற இடம் சவுல் போனோம்னா அவரோட ஊரை தாண்டி தான் அவர் போய் ஆகணும். சோ இப்ப என்ன நடக்கும்னா, நீ ஒரு போக்கஸ்ல போய்கிட்டு இருப்ப, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீ போய்கிட்டு இருப்ப, இடையில உனக்கு ஒரு தடை வரும். That is the time for you to make decision. எல்லாரும் சொல்லுங்களேன், decision. அங்கதான் உன் கையில முடிவு இருக்கு. Whether you want to make எல்லாரும் செய்யற முடிவை நீ செய்ய போறியா, or you want to make a different decision. இங்க தெளிவா போட்டிருக்கு. நீ ஒரு போக்கஸ்ல போவ, ஆண்டரோட வார்த்தை உங்ககிட்ட வந்துருச்சு, நீ புறப்பட்டு நான் போக சொன்ன இடத்துக்கு நீ போய்கிட்டு இருப்ப. ஆனா போன வழியில ஒருத்தன் சொல்லுவான், அவங்க அப்பா வருத்தப்படுறாரு ஐயா, நீ தேடிட்டு போன காரியம் கிடைச்சிருச்சு, இப்ப வீட்டுக்கு வா, இப்ப உன் கையில இருக்கு முடிவு. சில பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது. உன் வாழ்க்கையில நீ ஒரு போக்கஸ்ல போய்கிட்டு இருப்ப. God will give you choice to make decision. ஆண்டவர் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டாரு. நீ எடுக்கிற டிசிஷன் உன்னோட அட்ராக்ஷனையும் உன்னோட டிஸ்ட்ராக்ஷனையும் தீர்மானம் செய்யும். Don't blame people. இவர்னால தான் நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் பிரதர், அவர்னால தான் நான் அந்த முடிவை எடுத்துட்டேன், எங்க அப்பா அம்மா மட்டும் என்ன கட்டாயப்படுத்துறனா. No, it is your decision that make you to fall. That is your decision that make you to rise up. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நிறைய பேரோட முடிவுகள் எது பேஸ் பண்ணி இருக்கு. இன்னைக்கு சவுல் கிட்ட இப்ப சவுல் ஒரு நிலையில நிக்கிறாரு. என்ன நிலையில இருக்கிறாருங்க? முடிவு எடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறாரு. எல்லாரும் எடுக்கிற முடிவு என்னது? அப்படியா, எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரா, தேடிட்டு போன காரியம் கிடைச்சிருச்சா, தோ நான் வர ஊருக்கு, அல்லது டிஃபரண்ட் டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறாரு. நீ எத்தனை தடவை வாழ்க்கையில டிஃபரண்டா எடுக்க வேண்டிய தீர்மானத்தை 10ஓட 11 நீ எடுத்து இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ கூட்டத்தோட போறதுனால நீ வித்தியாசமா இருக்க போறது கிடையாது. நீ வித்தியாசமா இருக்கணும். கூட்டம் ஒன்னை தேடி வரணும். ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு அநேக வாலிபர்களோட டிசிஷன் எதை சாய்ந்து இருக்குன்னா அவங்களோட மாமிசத்தை சாய்ந்து இருக்கு. அல்லேலூயா. அவங்களோட பார்ட்னர், அவங்க தேர்ந்தெடுக்கிற பார்ட்னர், நான் வந்து அதுக்காட்டி ஒரு பார்ட்னர் தேர்ந்தெடுக்கணும், அது அவங்களோட மாமிசத்தை சாய்ந்து இருக்கு. அவங்களோட வேலையை சாய்ந்து இருக்கு. அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட், ஐயோ இதெல்லாமா நான் விட்டு கொடுக்கணும், ஐயோ நான் இதெல்லாம் ஆண்டு கிட்ட வரணும்னா இதெல்லாம் நான் மறந்துடணுமா? ஓ நோ 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 நோ. ஆமென் சொல்லுங்களேன். சோ நீ எடுக்கிற தீர்மானங்கள் வித்தியாசமா இருக்குமானால் நீர் வித்தியாசமானால் மாறுவாய். எதுக்காக என் வாழ்க்கையில எதுவுமே வித்தியாசமா நடக்கல? ஏன்னா நீ வித்தியாசமானா இல்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க? பிசாசு பண்ணிட்டான் பாஸ்டர், பிசாசு பண்ணிட்டான் பிரதர், நான் சரியா தான் இருந்தேன், பிசாசு தான் பிசாசு தான். பிசாசு பேசாம தாங்க இருக்கிறான், பிசாசு பேசாம தான் இருக்கிறான். உங்களுக்கு அந்த பிளேம் பண்றது இருக்க, start to make a different decision. எத்தனை பேர் வித்தியாசமான முடிவுகள் இன்னிலிருந்து எடுக்க போறீங்க? கரங்களை வச்சு ஆமென் சொல்லுங்க. சோ இன்னைக்கு சவுலுக்கு ஒரு முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. இன்னைக்கு அநேக வாலிபர்கள், நானும் என் மனைவி அநேக வாலிபர்களை கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்க சொல்லுவாங்க, எதுன்னு என் வாழ்க்கையில பிசாசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், எந்த ஏரியாவை பிசாசு என் வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன ரொம்ப சிம்பிள். எப்படி தெரியுமா? உன் வாழ்க்கையில எது உனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு, எது உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு, அதுதான் பிசாசு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன்னோட அடிக்ஷனா, உன்னோட கோபமா, உன்னோட வாயிலிருந்து வர வார்த்தைகளா, உன்னோட இமோஷனா, இதெல்லாம் உன்னோட கண்ட்ரோல்ல இல்லையா, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கா, தென் பிசாசு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஆமென் சொல்லுங்களேன். You don't have to control your thoughts. நல்லா கேளுங்க. நீங்க ரொம்ப பேர் என்ன முயற்சி எடுக்கிறீங்கமா? என்னோட மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். நீ காதெல்லாம் திருவினதுனால டியூன் பண்ணி கரெக்டா கண்ட்ரோல் கொண்டு வர முடியாது. You cannot control your thought. You just have to stop letting them to control you. உன்னோட தாட் உன்னை கண்ட்ரோல் பண்றதை நீங்க நிப்பாட்ட முடியாது. நீ வந்து நான் என்ன சிந்திக்கணும், நான் இந்த சிந்திக்கணும், அது முடி கஷ்டங்க, நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டாப் தட் தாட் கண்ட்ரோலிங் யூ. அந்த வல்லம் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த பவர் உங்ககிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? அநேகர் தவறான டிசிஷன் உங்க வாழ்க்கையில். நீங்க நினைக்கிறீங்க இது சரி, நீங்க நினைக்கிறீங்க இது வந்து ஓகே பிடிச்சுக்கோங்க. You see, you are making some of y'all are making good decision in your life. நல்லா கேளுங்க பிரதர். நான் வந்து நல்ல முடிவு தானே எடுத்தேன் பிரதர். யாரு கேட்டாலும் இது நல்ல முடிவு தானே சொல்லுவாங்க. Yes, you make good decision. சிலரு the best decision எடுக்கிறீங்க உங்க வாழ்க்கையில். You are making best decision. பிரதர் இது நல்ல முடிவு தானே, யாரு கேட்டாலும் இந்த மாதிரி முடிவு யாருமே எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எஸ் நல்லா கேளுங்க. All your good decision, all your best decision cannot become God's decision. நீ சிறந்த முடிவு எடுக்கலாம், நீ சிறப்பான முடிவு எடுக்கலாம், அது கர்த்தரோட முடிவா? அப்படின்னு சொல்லுவோமா? சவுல் இப்ப இருக்கிற இடம் to make a different decision which is God's decision. என்னங்க தீர்மானம் எடுத்தாரு? புறப்பட்டு போக எடுத்தாரு. அவர் தொடர்ந்து அவரோட பயணத்தை செய்ய இல்ல. நான் வந்து ஆமா 3வது வசனத்தை வாசி முடியுமா? நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு. சவுலு அவரோட வீட்டுக்கு போற, சவுலு புறப்பட்டு போறார். நீ எங்க நின்றுட்ட? Where have you choose to stay on instead of moving on? உன்னோட வாழ்க்கையில நிறைய இடங்களை கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு பல காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் உன் வாழ்க்கையில். நீ உங்களுக்கு சாதகமா எடுத்த டிசிஷன் தான் உங்களை மூவ் ஆன் பண்ண முடியாம ஆக்கிடுச்சு. God is reminding you today, start to make different decision. நீ எடுத்த முடிவு தான் உன்னை ஸ்டே ஆன் பண்ண வச்சிருச்சு. நல்லா கேளுங்க. சில முடிவுகள் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும், உங்களை விருதியாக்கும். அது ஈஸியா ஒரு ரப்பர் பேனை இழுங்களேன். ரப்பர் பேனை இழுக்கும் போது எப்படி இருக்கும்? அதுக்கு உயிர் இருந்தா சொல்லும், ஏன்டா புடிச்சு இப்படி இழுக்கிறேன்னு கேட்கும், வலிக்கும். சில டிசிஷன் உங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணும், ஆனா உருவாக்கும்.
நீ எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் கொடுக்காதனால நீ உருவாகாம இருக்கு. ஐயா எத்தனை பேர் திராட்சை பழம் பார்த்திருக்கீங்க? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கொண்டு போய் காட்டலும். கிரேப்ஸ் பார்த்திருப்பீங்க. கிரேப்ஸ், ஆமா, சிலர் வெள்ளக்கடலை. என் மனைவி கிட்ட திராட்சை பழம்னு கேட்டா அப்பா வீணா தாங்கி தூள் கேட்பாங்க. ஓகே ஓகே, பாக்குறதுதான் இருக்கிறான். ஓகே, அவளுக்கு தெரியும், சொல்றேன் சும்மா. ஓகே, கிரேப்ஸ் எத்தனை பேருக்கு? எல்லாருக்கும் கிரேப்ஸ் தெரியும். இன்னைக்கு கிரேப்ஸ பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இல்ல பிரதர், நான் வந்து ஒரு நல்ல கிரேப்ஸ் போல ஆண்டரோட ராஜ்யத்துல இருக்க விரும்புறேன். கர்த்தருக்கு நல்ல திராட்சை ரசம் தேவை. கர்த்தருக்கு நல்ல குவாலிட்டியான திராட்சை ரசம் தேவை. சாரி, கர்த்தருக்கு திராட்சை பழம் தேவை. கர்த்தருக்கு தேவை திராட்சை ரசம். God don't want grapes, God wants wine. அப்ப என்ன ஆகுது? நான் திராட்சை பழமா, நீ திராட்சை பழமா இருந்தனா நான் இன்னும் கொஞ்சம் நல்ல திராட்சை பழமா வளர போறேன்னு இன்னும் கொஞ்சம் இருக்கிற திராட்சை பழம் பெரிய பழமா வராது. அந்த திராட்சை பழத்தை யூஸ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா என்னங்க ஆகும்? எத்தனை பேருக்கு ரைசிங் தெரியும்? இந்த கேக் செய்யறவங்க, பேஸ்ட்ரி செய்யறவங்க அந்த காஞ்சி போன கிரேப்ஸை போடுவாங்க தெரியுமா? நீ பழமாவே இருந்து ரைசிங் தான் ஆவ. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிருவேன். கர்த்தருக்கு தேவை பழம் இல்ல, கர்த்தருக்கு தேவை திராட்சை ரசம். In order you to become the wine, you need to be crushed, my dear brother and sister. நீ crushing process நீ இடம் கொடுக்காதனால தான் நீ இன்னும் பழமாவே இருக்க. கர்த்தர் பழத்தை யூஸ் பண்ணவே முடியாது. Allow God to crush you so that you will become the wine. சொல்லுங்களேன் கூட, wine. Hallelujah. Amen. So choose to move on. So decision எடுக்க வேண்டிய நேரம். முத காரியம் நீங்க வந்து கர்த்தருக்குள்ள நீ வித்தியாசமானவனா இருக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய முத காரியம், மேக் டிஃபரண்ட் டிசிஷன். வித்தியாசமான முடிவுகள் கர்த்தருக்குள்ள எடுக்க ஆரம்பிங்க. பாரம்பரியத்துல மூடி, கல்ச்சர்ல மூடி, கிரௌட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கர்த்தரை வளர்ந்து வர சீசன்ல உங்களை யூஸ் பண்ணவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ரெண்டாவது காரியத்துக்கு போகும். ரெண்டாவது காரியம், நீ கர்த்தருக்குள்ள டிஃபரண்ட் பர்சனா மாறணும்னா உன்னோட சிந்தை வர்ற காலத்துக்கு ஏற்ற காலத்துக்கு மாறி இருக்க வேண்டும்னா நீ செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன என்றால், ரெண்டாவது காரியம், you need to have different fellowship. சொல்லுங்களேன், fellowship தமிழ்ல என்ன? ஐக்கியம். உனக்கு வித்தியாசமான ஐக்கியம் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். என் கூட வாசிங்க, 1 சாமுவேல் 10:4 வாசிங்கம்மா. உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். நல்லா கேளுங்க. சாமியார் சொல்றாரு சவுல் கிட்ட, நீ புறப்பட்டு போனதோட அங்க ஒரு கூட்டத்தை பார்ப்பேன். நல்லா கேளுங்க, நீ அங்க ஒரு கூட்டத்தை பார்ப்ப. அந்த கூட்டம் உனக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும், அதை நீ அவர்களோட கையிலேந்து வாங்க வேண்டும். Different fellowship for a different season. Becoming a different person. நீ ஒரு வித்தியாசமான ஆளாய் மாற வேண்டும் என்றால் you need to start to travel with a different fellowship. நீ வேற ஐக்கியங்கள், நீ உன்னோட பழைய ஐக்கியங்கள் உன்னை எங்கேயுமே கொண்டு போகாது. இப்ப ஓகே இல்ல பிரதர், நான் வந்து பயங்கரமா வைராக்கியமா வளர்ந்து ஆவியில நிரம்பி ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஜபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறதே நிப்பாட்டல. ஓகே இந்த ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணு. இப்ப இருக்கிற உன்னை சுத்தி இருக்கிற ஐக்கியத்தை மெயின்டைன் பண்ணு. ஆனா உன்னை எங்க கொண்டு போய் வச்சிருக்கு இந்த ஐக்கியம்? இப்ப உனக்குள்ள இருக்கிற ஐக்கியம், உங்க கிட்ட இருக்கிற ஐக்கியம் இப்ப எங்க உங்களை டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கு? ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. Some fellowship will not be blessing for you. ஒரு சீசன் வரப்ப, listen this carefully, this is powerful. ஆரம்பத்துல சில ஐக்கியம் உனக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். சீசன்கள் மாறும் போது அந்த fellowship உனக்கு சாபமாய் மாறும். You have to choose to let go. நல்லா கேளுங்க, அந்த வசனத்துல சொல்லப்படுது. அம்மா திருப்பி வாசிமா 10:4. உன்னுடைய சுகசெய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். சொல்லுங்களேன், கையிலேந்து வாங்கணும். சொல்லுங்க, ரிசீவ். சொல்லுங்களேன், ரிசீவ். எல்லாம் கேளுங்க,
சரியான ஐக்கியம், the right fellowship will connect you to the vision of God. God want to transfer something from them to your hand. இன்னைக்கு அநேகரோட வாலிபரோட வாழ்க்கையில அந்த டிரான்சிஷன் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? உன்னோட ஃபெலோஷிப் சரி. ஆண்டவர் சில நியூ டிவைன் ஃபெலோஷிப், டிவைன் கனெக்ஷன் உன் வாழ்க்கையில கொண்டு வருவாரு. நீ அது கம்ஃபர்டபிள் இல்ல, ஐயோ இவங்கெல்லாம் ஒரேடியா பரிசுத்தமா மாதிரி இருப்பாங்கன்ட்டு நீ ஒரு ஸ்டெப் எடுத்துருவ பத்தியா, அந்த டிரான்சிஷன் நடக்காது. You have to receive from them. ஒன்னையே இப்ப கேள்வி கேட்டுக்க, where are you receiving daily? எந்த ஃபெலோஷிப்ல இருந்து உனக்கு டெய்லி ரிசீவிங் வருது? எது உன் கூட்டம்? ஏதோ தானா சேர்ந்த கூட்டமா? அதெல்லாம் வீணா போயிடும் அந்த கூட்டம்லாம். So I'm telling you, be aware. ஐயா, இது என்னோட அனுபவத்துல வாலிபர்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க விரும்புறேன். என்னோட அனுபவத்துல நான் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனா இது என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு காரியம். Some fellowship will drain your anointing. சில ஐக்கியம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அபிஷேகத்தை ட்ரெயின் அவுட் பண்ணிடும். சில ஐக்கியம் உங்க வாழ்க்கையில இருக்கிற அனாயிண்டிங்கை ஆட் ஆன் பண்ணிடும். சூஸ் யுவர் ஃபெலோஷிப். எங்கேருந்து நீ வாங்குற, நீ எங்கேருந்து ரிசீவ் பண்ற? 4வது வசனம் சொல்லுது, they will greet you. God prepared people to help us to carry to the next season. கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில சில மனிதர்களை கொண்டு வருவாரு. அவர்களோட ஐக்கியம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு நிறைய பேரு அந்த மாதிரி ஐக்கியங்களை கேன்சல் பண்ணிட்டு, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஐக்கியம், உன்னை தோல்ல தட்டி எப்பவுமே நீ செய்யறது ரைட்டுன்னு சொல்றது, நீ ராங்னு சொன்னாலும் உனக்கு ராங்னு ஜாலரா அடிக்கிறவங்க தான் அந்த ஐக்கியம் சூப்பர். அந்த ஐக்கியம் உன்னை எங்கேயுமே கொண்டு போக. I just want to be direct. A different season require a different diet. I want to give this word to you. இது உங்களை வளர வைக்கும். So change your fellowship. Check your fellowship. Careful with the fellowship that you are. இப்ப இருக்கிற ஃபெலோஷிப் எந்த மாதிரி ஃபெலோஷிப் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்க. இந்த வசனம் திறக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. யோசேப்ப அவரோட சகோதரர்கள் அடிமையில வித்ததெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கதை, ரைட்டா? தெரியுமா தெரியாதுங்க? நீங்க பாக்குறது பார்த்தா பைபிள் இருக்கான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. பைபிள்ல தான் இருக்கு. ஓகே சரி, ஓகே. யோசேப்ப அவரு சகோதரங்களா வித்தாங்க. நீங்க நல்லா பாருங்க. See, I'm going to reveal to you something powerful about fellowship. அவரோட சகோதரங்க யோசேப்ப சாக அடிக்கணும்னு தான் முத பிளான். அவரை கொன்னு போட்டுருணும், அவரை முழுமையா சாக அடிச்சிடணும், அதுதான் அவரோட சகோதரோட பிளான். ஆனா ரூபன் அவரோட எல்டர் பிரதர் சொல்லுவாரு, இல்ல யோசேப்ப நம்ம சாக அடிக்க வேணாம். அவரோட வார்த்தையில அந்த வல்லமை இருந்துச்சு, அவரோட வார்த்தையில அந்த பவர் இருந்துச்சு. அதனால மீதி இருக்கிற அண்ணன் தம்பிங்க பூரா அவரோட பேச்சு கேட்டாங்க. சரி, நம்ம அவரை சாகடிக்க வேணாம். ரைட்டானுங்க? நான் எதாவது ராங்கா சொல்றேன்னா அதான கதை, சாகடிக்க வேணாம். அடுத்தது ரூபன் என்ன சொல்லுவாரு, திருப்பி குழியில போட்டுருங்கன்னுவார். இப்ப என்ன பண்ணுவானுங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம்? குழியில தூக்கி போடுவாங்க. சில சமயத்துல சில ஐக்கியம் உன்னை காப்பாத்துறது போல இருக்கும். அது கிறிஸ்துவ ஐக்கியமா கூட இருக்கலாம். நாங்க உங்களை நடத்துறோம் பிரதர், நாங்க உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறோம் பிரதர், உங்க சபையில பிளாட்ஃபார்ம் கொடுக்கலையா, நாங்க கொடுக்குறோம் பிரதர், அப்படியே காப்பாத்துற மாதிரி இருக்கும். கடைசி அன்னைக்கு குழியில விழுந்துருங்க. உன் பாஸ்டர் தான் உன்னை தேட்டு வரும். I don't know to whom I'm speaking to. This is powerful. Receive. நான் குறை சொல்லல. I'm not judging. எந்த ரூபன் யோசேப்ப சாவுலேருந்து காப்பாத்த முடிஞ்சுச்சோ, அதே ரூபன் வேணாண்டா, அவனை ஒன்னும் செய்யாதீங்கடா, விட்டுருங்கடான்னு சொல்லி அவரை விட்டுருக்க முடியாது. கண்டிப்பா கேட்டிருப்பாங்க தானுங்க அண்ணன் தம்பிங்க. ரூபன் carry the weight, carry the power in his word because an elder brother. ஆனா அவர் தவறா சில இடங்களை இப்படிதான் நடக்கும். உங்களோட ஐக்கியம் ராங்கா இருக்குன்னா உங்களுக்கு என்னமோ வேற எதுலேருந்து காப்பாத்துற மாதிரி தெரியும், காப்பாத்துறது போல தெரியும். அதை கொண்டு உங்களை போய் எங்கேயாவது குழியில தள்ளி விட்டுரும். So be very careful. Some people words, நல்லா கேளுங்க, some people words will lead you to the pit. Some people's word will lead you to the pit.
சிலரோட வார்த்தைகள், சில ஐக்கியத்துல உங்களுக்கு இருக்கிற வார்த்தைகள், உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிற வார்த்தைங்க உன்னை குழியில போய் தள்ளிடும். சிலரோட வார்த்தை தான் உன்னை கோபுரத்துல போய் உட்கார வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? So choose your fellowship wisely, my dear brothers. உன்னோட ஐக்கியத்தை நீ சரியா சூஸ் பண்ண கத்துக்க. நீ சூஸ் பண்ணலன்னா பிரச்சனையில மாட்டிக்கும். ஆமென் சொல்லுங்க. So you see, ஏன் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க, I don't want to talk about outside. இன்னைக்கு ஏன் நிறைய வாலிபர் பிள்ளைங்க சபைக்குள்ள இருந்துகிட்டே நம்ம தவறான ஐக்கியத்தை தேடுறோம்னா கம்ஃபர்டபிள். இன்னைக்கு இப்படி பேசுவோம் நம்ம, நான் ஊழியத்துக்கு தானே போனேன், எனக்கு ஊழிய வாய்ப்பு கொடுக்குறாங்க தானே நான் போனேன், எனக்கு இங்க எந்த வாய்ப்பும் இல்லை, அவங்க கொடுக்குறாங்கன்னு தானே போனேன், எனக்கு இப்ப பிரச்சனை வந்துருச்சு. I don't know, இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. நான் வந்து பிராக்டிக்கலா பேசுறேன், நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். I'm not touching தியாலஜிக்கா அப்படி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறேன். அந்த பாஸ்டர் பாட்டு நடத்தும் போது சில காரியங்கள் சொன்னார். I was shocked. நான் வந்து வசனத்துல வச்சிருந்த பேச வேண்டிய வார்த்தைகள் அவர் சொன்னார். சில சமயத்துல நீ ரிசீவிங் பண்ற இடம் ராங்கா இருந்துச்சுன்னா நீ இருக்கிற இடம் உனக்கு நரகமா தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? You will start to compare the place where you are with the place where you are hearing from. இங்க அப்படி இல்லையே, அங்கெல்லாம் அப்படி நல்லா நடக்குது, இங்கெல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அங்கெல்லாம் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க, இங்க வந்து நான் நல்லா பாடுறேன்னு சொல்லி தெரிஞ்சும் உட்கார வச்சிருக்காங்க, அங்க நல்லா பாடியா வான். இது தப்பா? தப்பு இல்லையா? நான் எதுவுமே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் அதை வந்து அனுமதிக்கும். உன் ஊழியக்காரர் வந்து உனக்கு தகப்ப ஸ்தானத்துல இருக்கிறாருன்னா அவர் நிச்சயமா உன்னோட வளர்ச்சியை நினைச்சு சந்தோஷப்படும். சில காரியங்கள் நீ பார்க்க முடியாத பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். உன் பிளைண்ட் ஸ்பாட் எத்தனை பேருக்கு தெரியும்? கார் ஓட்டுறவங்களுக்கு, காடி ஓட்டுறவங்களுக்கு தெரியும் பிளைண்ட் ஸ்பாட்னா என்ன. உன் பக்கத்துல காடி இருக்கும், உன் கண்ணுக்கு தெரியாது. அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை அடையாளம் காட்ட உன்னோட ஊழியக்கார கர்த்தர் வச்சிருப்பாரு. நீ அதை அசட்ட பண்ணிக்கிட்டு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ போகும்போது நீ பிரச்சனைல மாட்டிக்கொள்வாய். சோ டோன்ட் அந்த உனக்கு அப்படி பாருங்க. நான் இப்படி கேக்குறேன், சாமுவேல் ஏங்க சவுல இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி வா, இங்க போ, இங்கேருந்து அந்த மலைக்கு போ, இந்த மலையிலேருந்து அந்த ஊழியக்காரர், ஏங்க இருக்கிற இடத்துலயே அவரை வந்து அந்த கிஃப்ட்ல நடத்த வேண்டியதானே? உன் வாழ்க்கையில சில எழுப்புதல், சில மாற்றங்கள், சில அபிஷேகங்கள் வரணும்னா சில ப்ராசஸ் நீ தாண்டி வரும். நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இதை மறந்துடாது. இது எப்பவுமே என்னோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்த காலங்கள். டோன்ட் ட்ரை டு ஸ்கிப் த ப்ராசஸ். டோன்ட் ட்ரை டு ஸ்கிப் த ப்ராசஸ். எல்லாரும் ஒரு ப்ராசஸை தாண்டி வரணும். நீ இருக்கிற இடத்துல நீ ஸ்பாட்லைட்டை தேட ஆரம்பிச்ச பிரச்சனை மாட்டிக்குது. இன்னைக்கு அநேகரோட பிரச்சனை என்னன்னா அவங்க டீம் லைட்ல இருக்க விருப்பம். அநேகர் ஸ்பாட் லைட் வரணும். ஐயா, நீ நினைக்கிறியோ இல்லையோ, கர்த்தர் நினைக்கிறார் நீ ஸ்பாட் லைட்டுக்கு வரணும்னு. கர்த்தர் நினைக்கிறாரு உன்னை பல மாதிரியான காரியங்களை யூஸ் பண்ணணும்னு. காலங்கள் வருது. God is raising the bold people, bold youths for this generation. ஆனா நீ ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணி வரணும்னு நினைச்ச பிரச்சனை மாட்டிக்குது. Don't skip the process. வேதத்துல இஸ்ரேல் ஜனங்க வண்ணாந்தரத்துல கடந்து போனாங்க. வில்டர்னஸ் ப்ராசஸ்ல கடந்து போனாங்க. எத்தனை நாள் கடந்து போனாங்க? 40 வருஷம் கடந்து போனாங்க. இயேசுவும் வண்ணாந்தரத்தை கடந்து போனாரு. எவ்வளவு நாள் கடந்து போனாரு? 40 நாள் கடந்து போனாரு. ஏங்க இவங்களுக்கு 40 வருஷம், ஏங்க இவருக்கு 40 நாள்? ஏன்னா இதுங்க கீழ்படியில, இதுங்க ரிபேலியன், இதுங்க ஒபீடியன்ஸ் இல்ல, இதுங்க சரண்டர் பண்ணல. ஆனா இயேசு ஒபீடியன்ஸ், இயேசு சரண்டர் பண்ணாரு, இயேசு ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் அவரோட வில்டர்னஸ் ப்ராசஸ் வாஸ் ஷார்ட்டன்ட். உன் வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதிக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இல்ல, நீ இடம் கொடுக்க மாட்ட. Your fellowship are spoiling everything. நீங்க கர்த்தர் சில காரியங்கள் உங்ககிட்ட தெளிவட்டமா பேச விரும்புறேன் சொல்லுங்க. Choose your fellowship wisely. இல்ல அவர் எனக்கு அண்ணன் போல,
இல்ல இவங்க எனக்கு அக்கா போல, இல்ல இவங்க எனக்கு தங்கச்சி போல, உன்னை அது பாவத்துல கொண்டு போய் தள்ளி, உன்னை அதை தவறான உறவுக்கு கொண்டு போயிடும். அத உன்னை பிரச்சனை, உன் மைண்ட்ல பல பிரச்சனையை கொண்டு வந்துடும். உன்னோட பியூரிட்டியை இழக்க வச்சிடும், உன்னோட பரிசுத்தத்தை இழக்க வச்சிடும், உன்னோட போக்கஸை இழக்க வச்சிடும். எந்த ஃபெலோஷிப் நல்லா கேளுங்க. கோழி பண்ணையில போய் நீ உக்காந்துட்டு ஏஞ்சி வந்தனா உன் மேல என்ன வாடை அடிக்கும்? கோழி பண்ண தெரியுமா? கோழி பண்ணையில போய் உட்காந்து ஏஞ்சிட்டு வந்தா மாட்டு வாடை அடிக்கும், மாடு வாடை அடிக்கும், உங்களுக்கு கோழி வாடை தான் அடிக்கும். மாட்டு பண்ணையில போய் நீ உட்காந்து ஏஞ்சிட்டு வந்தனா என்ன வாடை அடிக்கும்? கோழி வாடை அடிக்கும், மாடு வாடை தான் அடிக்கும். நீ எதோட உட்காரியோ அந்த வாசம் தான் உன் மேலேயே வீசும். நீ விரும்புறியோ விரும்பலையோ, சவுலுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தீர்க்கதரிசிகளோட போய் உட்கார்ந்தாரு, தீர்க்கதரிசியா மாறு. உன் வாழ்க்கையில சில காரியங்கள், ஊழியக்காரர் உன் தலையில கைய வச்சு தீர்க்க தரிசனமா சில காரியம் சொல்லியிருப்பாரு, அதை நீ பெருசா பைபிள் பின்னால எழுதி வச்சிருப்ப, நிறைவேறிச்சா? வருஷம் புது வருஷம் தொடர்ந்ததோட ப்ராமிஸ் எடுத்துட்டு போறேன், அது நிறைவேறிச்சா? ஏன் நிறைவேறல? ஏன் நிறைவேறலைங்க? ஆண்டவர் தவறு பண்ணிட்டாரு, ஆண்டவர் மிஸ்டேக்கா அவனுக்கு ப்ராமிஸ் வர்ஸ் கொடுத்துட்டாரோ, அல்லது வேற ஆளுக்கு போக வேண்டிய தீர்க்க தரிசனம் இந்த ஊழியக்காரன் தலையில ராங்கா கைய வச்சு சொல்லிட்டாரோ? பிரச்சனை ஆண்டவர் இல்ல, பிரச்சனை பிசாசம் இல்லைங்க, பிரச்சனை நீங்களும் நானும் தான். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் மனசுல நினைக்கிறீங்க இந்த பாஸ்டர் யாழ இந்த மனசுல கூப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? உங்க மனசுக்குள்ள இருக்குது அப்ப எனக்கு வெளியில தெரியுது முகத்துல. பாஸ்டர் சோலமனுக்கு வேற வேலையில இந்த மனசுல கூப்பிட்டு எங்களை கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இல்ல, என்னோட ப்ரீச்சிங் நேச்சரே இப்படிதான். அதை என்னால மாத்திக்க முடியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தியாவில ஒரு இடத்துல போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதோட அந்த பாஸ்டர் கிட்ட போய் சொன்னாங்க, உங்களுக்கு இங்க நீங்க எங்களை கத்துறது பார்த்தாம மலேசியால இருந்து ஒருத்தனை கொண்டு வந்து எங்களை கத்த வைக்கிறீங்க. நான் சொன்னேன், இல்ல என்னோட ப்ரீச்சிங் நேச்சரே அப்படி. சரி, ஓகே, சவுண்ட் வேகமா இருந்தா குறைச்சிக்கிங்க, அடைச்சிட. சோ மொத காரியம் நான் சொன்னேன், to become a different person you need to make different decision. ரெண்டாவது காரியம், to become a different person you need to have a different fellowship. இப்ப மூணாவது காரியத்துக்கு போக போறோம். இதை கொஞ்சம் கண்ண கருத்தமா கேளுங்க. ஆமா, இது 7வது வசனம் வாசிமா, 10:7. இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோட இருக்கிறார். அடுத்த வசனம் 5 வருஷம். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். நல்லா கேளுங்க, இங்க 2 காரியம் நடக்குது. ஒண்ணு, சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு, நீ வந்து ஆண்டவரோட மலைக்கு ஹீல் ஆஃப் காட்க்கு நீ போவ. நீ அங்க போனதோட அடுத்தது என்ன நடக்கும்? தீர்க்க தரிசிகளை நீ பார்ப்ப. நல்லா கேளுங்க, திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். சவுல் தேவனோட மலைக்கு போனதோட தேவ ஆவி அவர் மேல வந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா? கிடையாது. அவர் தேவனோட மலைக்கு போனதோட அங்க தீர்க்க தரிசியோட கனெக்ட் ஆவனதோட அப்புறம்தான் அவர் மேல தேவ ஆவி வந்து அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சார். My dear brother and sister, connection on the hill is very important. Connection on the hill. நீ மலைக்கு போறதுனால திருப்தி அடைஞ்சிடாங்க. நீ போய் அங்க கனெக்ட் ஆயிருக்கியா? என்ன சொல்ல வரீங்க பிரதர்? நான் சொல்றேன், being at the hill is not good enough. You and I need to be connected with the prophet. சவுல் மலைக்கு போய் அந்த தீர்க்க தரிசிகளோட கனெக்ட் ஆகாம இருந்திருக்கணும். இன்னைக்கு சவுல் வந்து அந்த ஆண்டவரோட மலைக்கு போய் இவங்க ப்ராஃபட்ட போய் நான் என்ன தேடிக்கிட்டு அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாருன்னா
அவர் மலைக்கு தான் வந்துட்டாருன்னு சொல்லி தேவ ஆவி அவர் மேல வந்து நிரப்பப்பட்டிருக்குமா? பட்டிருக்குமா? பட்டிருக்கவே பட்டிருக்காது. காரணம் என்னன்னா, நீ மலைக்கு போறது திருப்தி ஆயிராத. நீ மலையில போய் தீர்க்கதரிசியோட கொனைக்காவு. இதோ இப்ப வர கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வரேன். Don't be settled, don't be satisfied because you are attending a church service. Many can be in the church yet not connected with the prophet. நீ சபைக்கு போலாம், நீ சபையில போய் ஆராதனை செய்யலாம், நீ வார அட்டெண்டன்ஸ்ல போய் போட்டுடலாம். ஆனா உன் ஊழியக்காரோட உனக்கு கனெக்ஷன் இருக்கா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல? உன் வாழ்க்கையில கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை வச்சிருக்கலாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பல கிஃப்ட வச்சிருக்கலாம், உன் வாழ்க்கையில ஆண்டவர் பல காரியங்கள் விஷனை வச்சிருக்கலாம். நீ சபைக்கு போற, கிறிஸ்தவ, நீ ஆண்டவரோட பிள்ளை. எஸ், ஓகே. Are you connected with your prophet? Many fail to connect because why தெரியுமா? ஏன் தெரியுமாங்க? அவரோட ஸ்டைல் எனக்கு பிடிக்கல பாஸ்டர். அவர் திட்டுறாரு பிரதர், அவர் உடனே எனக்கு ஊழியத்தை கொடுக்க மாட்டாரு பிரதர், நான் எது செஞ்சாலும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது பிரதர். You have to connect with him. Don't skip the process. இன்னைக்கு இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணி வெளியே வா. பரவாயில்ல, உன் ஊழியக்காரன் உனக்கு கனப்படுத்தலையா, ஊழியக்காரன் உனக்கு ஊழியத்தை கொடுக்கலையா, உன் ஊழியக்காரன் உனக்கு இடத்த கொடுக்கலையா, உன் ஊழியக்காரன் உனக்கு புல்பீட் கொடுக்கலையா, வா நாங்க கொடுக்குறோம், நாங்க உன்னை என்கரேஜ்மெண்ட் பண்றோம்னு சொல்லி கூப்பிட இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆள் இருக்கு. உலகம் முழுவதும் ஆள் இருக்கு. அது நீ ஸ்கிப் பண்ணி உன் ப்ராசஸ தாண்டி போகும்போது அது பிரச்சனைல போய் முடிஞ்சிடும். நீங்க எதுங்க உங்க ப்ராஃபட்டோட நீங்க இணைய முடியாம எதுங்க தடை செய்யுது? உங்க ஈகோவா? உங்க ஈகோவாங்க. I play better music, I'm a better musician than you. அதுவா? நான் இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன்னு அப்படியா? ஆமென் சொல்லுங்க. God is speaking to someone here. God is speaking to someone here. நான் என் வீட்டுல என்னோட ஹால்ல நின்று தான் பிரசங்கம் பண்றேன். But I can feel the presence of Holy Spirit here. I really can feel. எப்படி சொல்றேன் தெரியுமா? நான் எப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அப்படின்னா வந்து சிறப்பா பண்ணுவேன் அப்படி நான் சொல்ல கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு தெரியும். But when I'm preaching now, I feel like I want to cry. I feel like I want to cry. So I can sense the presence of Holy Spirit here. எது உன்னை உன் தீர்க்கதரிசியோட உன் ப்ராஃபட்டோட இணையறதுக்கு தடை? இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்ததோட ஒரு நட்சத்திரம் அந்த 3 வாய்ஸ் கிங்க வந்து வழி நடத்தி கொண்டு போனுச்சு. தெரியும் தானே? எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும் தானே? அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனாங்க, கரெக்டா போனாங்க. ஒரு இடத்துல போனதோட அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணல, உலக வெளிச்சம் அரண்மனையில இருக்கிற வெளிச்சத்தை பார்த்துட்டு நேரா போயிட்டாங்க. அங்க போய் பார்த்தா இயேசு இல்ல. திருப்பி ரிட்டர்ன்ல வராங்க. அந்த நட்சத்திரம் எங்க நின்றுச்சோ அங்கேயே நிக்குது. திருப்பி இந்த ராஜாக்களை வழி நடத்தி கொண்டு போகும். கடைசியா அந்த நட்சத்திரம் அவங்களை வழி நடத்தி கொண்டு போய் எங்க சேர்த்துச்சு? இயேசு கிட்ட. உன் சபையில கர்த்தர் ஒரு நட்சத்திரத்தை வச்சிருப்பாரு. அந்த நட்சத்திரம் தான் உன் ஊழியக்காரன். அந்த நட்சத்திரம் தான் உன்னோட ப்ராஃபட். அந்த நட்சத்திரம் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? இயேசு கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும். நீ சில சமயத்துல உலகத்துல இருக்கிற வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்தை விட்டுட்டு உலக வெளிச்சத்துக்கு போயிருக்க. ஆனா அந்த நட்சத்திரம் உன் சபையில இருக்கிற அந்த நட்சத்திரம் உனக்காக காத்துக்கிட்டு திருப்பி நீ வரும்போது உன் கைய பிடிச்சி உன்னை கொண்டு போவா. ஆமென் சொல்லுவோமா? Don't skip the process. Don't try to be smart. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க? எனக்கு தெரியல, என் பாஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. என்னோட பாஸ்டர் எனக்கு எங்க ஊழியத்துக்கு கூப்பிட்டாலோ, எங்க என்ன மீட்டிங் கூப்பிட்டாலோ, எங்க என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாலும் என் பாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நான் போக மாட்டேன். தைரியமா நான் சொல்லுவேன். நீங்க யார் என் பாஸ்டர் தெரியுமா? நீங்க பாஸ்டர் கேட்டு
நான் அவருக்கு தெரியாம நான் போக மாட்டேன். நான் போறேன்னு சொல்றேன், அவர் போவேணான்னு சொல்லிடுவாரோ அந்த பயமும் எனக்கு இல்லை. ஏன் பிரதர் உங்களுக்கு இல்ல? அவர் போவேணான்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன். நான் போக வேண்டிய இடத்துல அவர் போவேணான்னு சொல்லுவாரா? என்கிட்ட பேசுற ஆண்டவர் தானே அவர்கிட்டயும் பேசுவாரு. இது இது சில பவுண்டரிஸ், சில பிரின்சிபல் உங்க வாழ்க்கையில நீங்க வைக்கணும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் யங் மேன், நீங்க வந்து ஒரு இள வாலிப ஊழியரா இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு ஊழியத்துல இருக்கிற யங் ஜெனரேஷன், அதாவது வாலிப ஊழியர்கள், எப்படி சொல்லுவீங்க? யங் மினிஸ்டர் ஆஃப் காட்டா இருக்கீங்களா? பாருங்க, நான் வார்த்தை தேடும் போது எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். யங் மினிஸ்டரா இருக்கீங்களா? Be very careful to set principle in your life how to serve God. Don't override your man of God. உன் வாழ்க்கையில ஒரு மென்டோர், உன் வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், உன் வாழ்க்கையில ஒரு ஆள் இல்லாம நீ மூவ் பண்ணாது. நீ எப்படிப்பட்ட கொம்பனா வேணாலும் இருக்கலாம். உனக்கு ஒரு ஊழியக்காரன் இல்ல, உனக்கு ஒரு தீர்க்கதரிசி உனக்கு மேல இல்லைன்னா உனக்கு பிரச்சனை. காரணம் என்னன்னா, you cannot see your own blind spot in your spiritual life. உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில சில பிளைண்ட் ஸ்பாட் வரும், அது நீ பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுக்காதனால தாங்க சபையில கனெக்டடா இருக்கும். You and I are connected on the hill. Sorry, you and I already reached the hill but not connected with the prophet. தெரியல, எல்லாரும் மூஞ்ச பார்க்கும்போது சுண்டக்கா மாதிரி இருக்கு. யார் யாருக்கு பிரச்சனை இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. So don't try to skip the process. இதாங்க பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னங்க? ரொம்ப இல்லைங்க, 3 காரியம் நான் சொன்னேன். நீங்க அந்த 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தை 1-7 திருப்பி வாசிங்க. அங்கதான் இருக்கு உங்களுக்கு பதிலி. நீ உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் கொடுக்குறியா? கர்த்தர் உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ண இடம் கொடுக்குறியா? இல்ல கம்ஃபர்டபுளா இருக்க இடம் கொடுக்குறியா? You cannot become a different person. நீ எடுக்கிற முடிவுகள் உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ணுகிற முடிவுகளா இருக்கணும். உன்னை கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வச்சு தலைவாணி போட்டு போத்திக்க போட்டு படுக்க வைக்கிற இதா இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜேர்னில எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, எவ்வளைக்கு நீ ஆண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, எவ்வளைக்கு இங்க உன் வாழ்க்கையில வேத வாசிப்பு இருக்கு, எவ்வளைக்கு உன் வாழ்க்கையில ஜபம் இருக்கு, எவ்வளைக்கு உன் வாழ்க்கையில உபவாசம் இருக்கு. வாலிப பிள்ளைங்கள்ட்ட நீங்க உபவாசமா? அதெல்லாம் வயசானவங்க எடுக்கிறது பிரதர். யார் சொன்னா? எடுத்து பாரு எவ்வளவு வல்லமையா உருவாகுறேன். எடுத்து பாரு, அதுல இருக்கிற ரகசியம். காலையில எழுந்திரிச்சு ஜபிக்கிறது, ஜபத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது, வேதம், பைபிள். ஒரு வாலிப பிள்ளைகிட்ட நான் இடையில பேசிக்கிட்டு இருந்தேன், நானும் என் மனைவியை பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கேட்டேன், அம்மா நீ எவ்வளைக்கு வேதத்துக்கு நல்லா கேளுங்க. நான் அதுகிட்ட கேட்டேன், இங்க அந்த டிக்கெட் எல்லாம் இருக்கு போல, இல்லைன்னா ஆவியானவர் பேச மாட்டேன். நான் கேட்டேன், எவ்வளைக்கு வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற? அண்ணன் பைபிள் இல்லாம நான் படுக்க மாட்டேன்னு நினைச்சு. அப்படியாமா? ஏன்னு கேட்டேன். நான் தூங்கும் போது என் பக்கத்திலேயே பைபிளை வச்சுட்டு தூங்குவேன்னு சொல்லிச்சு. அப்ப நான் சொன்ன அதுகிட்ட, ஏன் ஒரு போர்வை எடுத்து போத்தி விட, குளிர போகுது பைபிள். பைபிள் உனக்குள்ள நிரப்பப்படணும். The Bible is just a book, but it become life when it start to feel in your life. அது எப்ப உயிர்ப்பிக்கும் தெரியுமா? நீ அதை வாசிச்சு உனக்குள்ள கொண்டு போகும் போது அதுல இருந்து காரியங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். நீ அந்த பைபிளை உன்னோட ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற வரைக்கும் அதுவும் ஒரு புக்கு தான். It only become life when you started to read. எத்தனை பேருக்கு புரியுது? இங்க இருக்கீங்கனால சில பேர் போர்வை விட்ட பக்கத்திலேயே தலாணிக்கிலேயே வச்சு படுக்கிறது. ஐயோ, சரி விட்டுருவோம். சோ வேதத்துக்கு எவ்வளவு கொடுக்குற? உன்னை எக்ஸ்பேண்ட் பண்ண, உன்னை விருதி ஆக்குறதுக்கு நீ எவ்வளவுக்கு இடம் கொடுக்க? Don't skip the process. Don't skip the process. ரெண்டாவது காரியம் சொன்னேன், டிஃபரண்ட் ஃபெலோஷிப். உன்னோட ஐக்கியம் உன்னை கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வருதா, இல்ல உன்னோட ஐக்கியம் கிறிஸ்துவோட தூரமா வைத்திருக்கா, இல்ல உன்னோட ஐக்கியம் மெயின்டைன் பண்ணி இது மட்டும் போதும். ஐயா, நான் வெளியில உள்ள ஐக்கியத்தை பத்தி பேசல. நான் எங்கேயாவது இப்ப பேசும்போது, நீ உலகத்தோட சேரும் போது, நீ உலகத்தோட இருக்கும் போது நீ வந்து ஆண்டு கிட்ட இருக்க மாட்ட, அதெல்லாம் நான் பேசுறேன். இதெல்லாம் போதும், இதெல்லாம் போதும். இட்ஸ் a நியூ சீசன். யூ நீட் a different type of diet. உனக்கு நான் திருப்ப பாலையே குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நீ பாலையே குடிச்சிட்டு குப்புறதான் படுப்ப. திருப்பி நீ இறைச்சி சாப்பிட ஆரம்பி. ஃபர்ஸ்ட் எனக்கு இறைச்சி சாப்பிட முடியல, வாயில குத்திக்கிட்டு ரத்தம் வந்து வருத்தம்.
வந்து அதை எடுக்க கத்துக்கிட்டு நீ ஓட ஆரம்பி. A different season need require different diet. கர்த்தர் உண்மையிலே a new age ministry எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு, நியூ ஜெனரேஷன் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க. உலகத்துல எங்கெங்கயோ லாக்டவுன், உங்களுக்கு பார்வைக்கு தான் லாக்டவுன். உலகத்துல ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரு 2 லட்சம் பேரு கூட்டத்துல ரசிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. நான் ஒரு மீட்டிங்ல ஜாயின் பண்ணேன், வெறும் ஜூம் தான், யூடியூப்ல ஜூமு, அப்புறம் ஜூம் மீட்டிங் ஓடுது. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் 500 பேர் 600 பேர் வாட்ச் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, அந்த மீட்டிங் முடிஞ்சு அத்தனாயிரம் பேர், அங்க வந்ததே 600 பேர் தான், ஆனா அத்தனாயிரம் பேர் புதுசா ரசிக்கப்பட்ட அந்த மீட்டிங்க திருப்பி பார்த்து பேர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் நீங்களும் நானும் இருக்கிற உலகத்துல தான் நடக்குது. நீங்களும் நானும் மாஸ்லயோ இல்ல மூணுலயோ கிடையாது. ஏன் தெரியுமா பார்க்க முடியல? உன் சிந்த புதுப்பிக்கப்படல. When you start to renew your mind, when you start to see things in new mind, உன் கண்ணு முன்னால கர்த்தர் புதிய காரியங்களை, மெத்தட்ஸ கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. கனெக்ஷன் நீ சர்ச்சோட கனெக்ட் இருக்க, சூப்பர். வார சபைக்கு போறேன், சூப்பர். ஆவியானவர் உணர்த்துற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இங்க இருக்கிற நினைக்கிற சில பேரை தான் எனக்கு தெரியும். எங்க சர்ச் மெம்பர்ல இருக்கிற யூத்தும் சில பேர் தான் எனக்கு தெரியும், எல்லாரும் எனக்கு தெரியாது. நீ உன் ஊழியக்காரரை குறித்து உன் மனசுல ஒரு கோபத்தை, ஒரு ஆங்கரை சுமந்துகிட்டு இருக்கா, அது எப்பவுமே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வாலிபனே, என்ன பிரதர் இதெல்லாம் சர்ச் மெம்பருக்கு பேச வேண்டியதாச்ச, இதெல்லாம் பேசுறாதனால நீ அந்த வேலைலாம் பண்ணல நீ நினைச்சிட்டு இருக்காரு. நீ அந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நீங்க வேற லெவல்ல பண்றீங்க. சர்ச் மெம்பர் வேற லெவல்ல. எப்படி தெரியுமா, வாய்ப்புகள் கிடைக்காத போது அவரை குறித்த ஒரு பிளாக் மார்க், சில காரியங்கள் அவர் பேசும்போது அவரை குறித்து பிளாக் மார்க். Again I'm telling you, connecting with the prophet is very very important in your life. உன்னோட வாலிப வயசுல உன் ஊழியக்காரரோடு நீ கனெக்ட் பண்ணி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். if you want to become a different person. நீ நல்லா பாட்டு நடத்தலாம். நீ பாட்டு நடத்தினா நீ மைக்கு எடுத்ததோடே 10-15 பேய் பிசாசு கத்திக்கிட்டு ஓடலாம். நீ பாட்டு நடத்தும் போது அல்லேலூயான்னு கத்தும் போதே கபகபன்னு கத்திட்டு ஓடலாம். அப்படிப்பட்ட அபிஷேகம் உனக்கு இருக்குமா பாட்டு நடத்தும் போது? நீ பாட்டு நடத்தும் போது விளக்கு, கதவு, கண்ணாடி எல்லாம் உடையலாம். அந்த அளவுக்கு உனக்கு அபிஷேகம் இருக்கும். நீ மியூசிக் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரே இறங்கி அங்க உள்ள ஜனங்களை நிரப்பலாம். ஆனா கரிஸ்மா வித்அவுட் கேரக்டர் இஸ் நத்திங். உனக்கு கரிஸ்மா இருக்கலாம், அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாகும், உனக்கு பிரயோஜனம் ஆகாது. உனக்குள்ள இருக்கிற கிஃப்ட் கர்த்தர் கொடுத்தது. காரணம் என்னன்னா, நீ வளர்றது இல்ல, ஜனங்க வளர்றது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா you have to connect with your prophet. ஆமென் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ப்ரே பண்ண போறேன். கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு I'm going to hand over to pastor. I'm going to hand over to the next MC. நம்ம ஜெபிக்கப்போம். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்ன சில காரியம் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புறேன். திரும்ப நான் சொல்றேன், உங்களெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்ல போற வார்த்தைகள், நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ரிலீஸ் பண்ற வார்த்தைகள், அது உங்களுக்கா இருக்குமானா நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர்கிட்ட சரண்டர். God going to touch, God going to transform. God going to transform some people here to be a blessing for your church, to be a blessing for the nation, to be a blessing. ஐயா, நீ இருக்கிற இடத்துல இருந்தா உன் வெளிச்சம் வெளியாகும். நீ இன்னொரு இடத்துல போயிட்டு வெளிச்சமா இருக்கணும்னு நினைக்க. By changing church, you cannot prosper. நீ மாறிக்கிட்டு தான் இருக்க. I don't know why I'm telling this. நான் 3 காரியம் சொன்னேன். இந்த 3 காரியத்தை திரும்ப நீங்க வாசி. உங்களுக்கு பதில் அங்கதான் இருக்கு. 3 காரியம் சொன்னேன். I don't want to repeat again. So careful. I'm going to pray for you. இன்னைக்கு நான் சொன்ன காரியங்கள், அந்த 3 காரியங்கள், நீ தவறான டைரக்ஷனுக்கு டிசிஷன் எடுத்துட்டியா? உன் வாழ்க்கை இன்னைக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு. நான் இதை எடுத்துருக்க கூடாது அண்ணன், இப்ப நான் எடுத்துட்டேன், நான் என்ன பண்றது எனக்கு தெரியல, இந்த டிசிஷனே எனக்கு டிசாஸ்டரா மாறிடுச்சுன்னு நீ நினைக்கிறியா? ஒப்புக்கொடு. உன்னோட ஃபெலோஷிப்,
அது ஆவிக்குரிய ஃபெலோஷிப்பா இருக்கலாம், கிறிஸ்தவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஃபெலோஷிப் உன்னை வந்து முன்னுக்கு கொண்டு போதா இல்ல பின்னால கொண்டு போதா? அந்த ஃபெலோஷிப் உன்னை வந்து கர்த்தரோட தரிசனத்துல கொண்டு போய் நிக்க வைக்குதா? நீ இப்ப சபையில இருக்க, are you connected with your prophet? உன் ஊழியக்காரோட கனெக்ட் பண்ணாம பிசாசு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கானா? நிறைய உனக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு, நிறைய வாஞ்ச இருக்கு, நிறைய தாகம் இருக்கு, ஆனா உன் ஊழியக்காரோட நீ கனெக்ட் ஆக முடியல. அதனால சில காரியம் ரிலீஸ் பண்ணாம உன் வாழ்க்கையில தடைப்பட்டு. I want to pray for you. கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. நீங்க முழங்கால் போடணும்னு நினைச்சீங்கன்னா முழங்கால் போடுங்க. அல்லது நீங்க யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. இது நீங்களும் கர்த்தரும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணீர் விட்டு ஜெபிங்க. இல்ல ஸ்கிரீன் அடைச்சிருக்கிறவங்க யாருமே நான் பார்க்கல, நான் ஜெபிக்க போறேன், கண்ணீர் விட்டு அழுவ, whatever, it is time for God to touch you. It is time for God to touch you. ஒப்பு கொடுப்போம், கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. I'm going to pray for you. கண்களை மூடுங்க. I'm going to pray for you. நான் ஜெபிக்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருக்குமானால் அதை நீங்க பெற்றுக்கொண்டு இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Yes, Lord. ஆண்டவரே, ஏன் என்னோட வாழ்க்கையில இன்னொன்று, ஏன் என் வாழ்க்கையில இன்னொன்று இல்லை? நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், கர்த்தருக்காக ரட்சிக்கப்பட்டு வந்தேன், கர்த்தருக்காக நான் நம்பி இருக்கிறேன். என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் கேட்கிறாங்க, இன்னும் எவ்வளவு நாள் நீ காத்திருக்க போற? இன்னும் எவ்வளவு நாள் நீ காத்திருக்க போற? இந்த தேவன் தான் நம்பி போன, இங்கேயா உனக்கு நல்லது நடக்க போகுது? நாங்க செய்யறோம், இது விட்டுட்டு வா. Stand with your faith. Your breakthrough is coming, my dear sister. உனக்குள்ள சில சமயத்துல சில கேள்வி இருக்கு பாத்தியா? ஏன் டிலே ஆகுது? என் வாழ்க்கையில நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? என் வாழ்க்கையில ஏதாவது நான் ராங்கா செஞ்சுட்டேனா? அதனால தாமதிக்கலாம். No, the best is yet to come. சரி, ஒப்பு கொடுக்குறேன். பிசாசு உன்னோட பாவத்தை நினைவு மூட்டிக்கிட்டே இருக்கிறானா? நீ செஞ்ச ஃபெயிலியர், எங்க விழுந்த, நீ எதை தவறு செஞ்ச, நீ எது குற்றமா பண்ணின, அதை நினைப்பு முடிக்கிறானா? Is the devil reminding you your past? Remind the devil the vision that God has for you. உன்னோட நீ எங்க விழுந்த, அதுல இருந்து கர்த்தர் உன்னை அடையாளம் காணுங்க. கர்த்தர் உன்னை எங்க இருந்து தூக்குனா? 10 தடவை எழுவுறியா? 11வது தடவை எழுந்து. God is still waiting. யார் யாருக்கோலாம் நீ வந்து வருத்தப்படுற, இந்த உறவு என்னை விட்டு போச்சு, அந்த உறவு என்னை விட்டு போச்சுன்னு சொல்லி நீ கையெல்லாம் வெட்டிக்கிற, உன்னோட அன்பை ப்ரூவ் பண்றதுக்காக நீ கையெல்லாம் வெட்டிக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை என்கிட்ட கொடு, உன்னை நான் மாத்துறேன். It is not about who will leave you, my dear brother and sister. It is who is with you. நீ யாருன்னு இல்ல, நீ யாரோடையவன், அததான் முக்கியம். கர்த்தர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஐயா. அடுத்த கட்டத்துக்கு போக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. இவர்கள் கடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே நிரப்பும் ஐயா, நிரப்பும் ஆண்டவரே. ஜெபிக்கிற இந்த வேலையில இவர்கள் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதால் இவர்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே ஒரு அசைவை உணரட்டும் ஆண்டவரே. வெளியில சொல்ல முடியாத கண்ணீர்கள், பகிர்ந்து கொள்ள முடியாத கண்ணீர்கள் ஆண்டவரே, இவர்களுக்குள் இருக்கிற அந்த வேதனைகள் ஆண்டவரே, எனக்கு யாரும் இல்லையே, இதை சுத்தி சொல்லிக்கொள்ள யாரும் இல்லையே, கர்த்தர் இருக்கிறார். God is about to shift something in your life. God is about to shift something in your life. It is just come close to God. It just come close to God, my dear sister. சகோதரனே, நீ விடணும்னு நினைக்கிற காரியங்களை, இதெல்லாம் நான் விட்டாதான் நான் கர்த்தர்கிட்ட வர முடியும், இதெல்லாம் நான் மாத்தினாதான் கர்த்தர்கிட்ட வர முடியும்னு நீ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. மனம் திரும்ப, இதெல்லாம் கெட்ட காரியங்களா விட, உன்னால விட முடியல, நீ எடுத்துக்க விழுவுற. Don't try to change yourself. Come to God. God will change you. நீ உன்னோட மாமிசத்துல போராடுற உன்னை மாத்த கர்த்தர் சொல்றாரு, ஏன் கிட்ட வா. நீ எவனுக்கு விழுவுற, என் கிட்ட வா. நீ பாவத்துல விழுந்துட்டியா? That is the time. Come closer to God. Don't go far. எழுப்பும் ஆண்டவரே, இந்த ஜெனரேஷனை எழுப்பும். There is something that's prompting in my heart. ஆவியானவர் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். More than one.
more than one. இங்க இருக்கிற சில வாலிபர்கள்ல more than one. You are hating your parents. உங்களோட பெற்றோர்களை நீங்க வெறுக்கிறீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க உங்க வாழ்க்கையில செய்ய தவறின காரியங்கள். You are hating your parents, you cursing them. The Lord is telling, forgive them and love them and pray for them. அவங்க என்ன வேணாலும் உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கோம். Maybe they have neglected to give their responsibility to you. அவங்களோட பொறுப்புல அவங்க விலகி இருக்கலாம். Yet pray and bless them. Some of you all just keep on நிறைய கேள்விகள். அடுத்தடுத்த வாழ்க்கையில இது, அடுத்தடுத்த வாழ்க்கையில இது, அடுத்தடுத்த வாழ்க்கையில ஏன் நான் தோல்வியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். You need to renew your mind, my dear brother and sister. கர்த்தர் புதிய காரியங்கள் வாழ்க்கையில எழுப்ப இருக்கிறார். கர்த்தர் புதிய காரியங்கள் வாழ்க்கையில எழுப்ப இருக்கிறார் சகோதரி. கர்த்தர் புதிய காரியங்கள் வாழ்க்கையில எழுப்ப இருக்கிறார் சகோதரி. It is time to connect back to your prophet. ஊழியக்காரரோட திரும்ப இணைய ஆரம்பி. இந்த மீட்டிங் முடிஞ்சதோட I don't know who God is speaking to. நீ உன் ஊழியக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்குமானால் you have to call after this meeting or text him or voice note him. Pastor, forgive me if there is anywhere that I fail you. அது உன்னை எங்க கொண்டு போகுது நீ பாரு. Yes. நீ ஒவ்வொரு நாளும் நீ கண்ணாடியில பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீ உன்னை நினைக்கும் போது மத்தவங்களோடு நீ கம்பேர் பண்ற, நான் மோசமா இருக்கேன், என்னோட மத்தவங்க எல்லாம் இன்னும் சிறப்பா இருக்காங்க, என்னோட மத்தவங்க எல்லாம் இன்னும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நீ உன்னையே டீக்ரேட் பண்ற. கர்த்தரே உன்னை நேசிக்கிறாரு. யாரு உன்னை நேசிக்கலாம் என்னமா? Go to God. ஒரு தடவை அவன் வாழ்க்கையில சில காரியங்கள் ஃபெயிலியர் முடிஞ்சிச்சு. God is showing someone, a girl. உன் வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு காரியம் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால நீ மூவ் ஆன் பண்ண மறுபடியும் ஆரம்பிக்க பயப்படு. God say, let go the past. The past is over. The past is experience. It's a memory. அதை புடிச்சுக்கிட்டே இருக்காது. Yes, it can be a bad decision. ஒருவேளை நீ தவறான முடிவுகள் எடுத்ததுனால அப்படி நடந்திருக்கலாம். It is over. It is time to move on. God, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகளை கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவங்களோட படிப்பு, இவங்களோட கல்வியை தடை செய்கிற எல்லா காரியங்களையும் நான் உடைத்து எறிகிறேன். இவர்களை ஆண்டவரே இந்த உள்ள காலகட்டத்துல, இந்த சீசன்ல வித்தியாசமானவர்களாய் டிஃபரண்ட் பர்சனாய் எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். Give them wisdom to make decisions. Give them wisdom to choose wisely in their fellowship. Make them to be connected on the hill and on with the prophet. ஆசீர்வதி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, I'm seeing vision. நீங்க வீடியோ அடைச்சு வச்சிருக்கீங்க, ஆனா உங்களோட அறையில நீங்க முழங்கால் போட்டு கண்ணீரோட கதறீங்க. இதை திருப்பி நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஒவ்வொரு தடவையும் நான் மனம் திரும்புறேன், திரும்ப நான் உழுவுறேன்னு. அந்த பொய்யை நீ நம்பாது. God is about to do different thing in your life. Become a different person. Apply இந்த 3 காரியத்தை வாழ்க்கையில அப்ளை பண்ணி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இந்த மீட்டிங் ஆவியானவர் நீங்க பொறுப்படுத்தி நடத்துறதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். May you increase and I decrease. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதா. Amen.